உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மைனி, என்னாச்சு? கண்ணு முழிச்சிட்டாளா? என்னால ஆன முயற்சியை நான் பண்ணிட்டே தாண்டி இருக்கேன். இப்ப வரைக்கும் ஒரு சின்ன சிம்டம் கூட காட்டல. ஐயோ ஐயோ. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இந்த நிலைமையில இருக்கிறப்ப பச்சை தண்ணி பல்ல படுமா? எப்படியாதோ பொழைச்சா போதுதா. பொழைக்கணும் மாமா, பொழைச்சே ஆகணும். ஏம்ல 10 மணி நேரத்துக்குள்ள கண்ணு திறந்துருவான்னு சொன்ன, ஏற்கனவே 9 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் திறக்கலன்னு சொல்லுதியல. கான்ஷியஸ்னு வந்தா அது முழுசாதான் வரும். இன்னும் 1 hour இருக்குல்ல, அதுக்குள்ள அவ கண் முழிச்சுதான் ஆகணும். மைனி, அக்கா கண்ணு முழிக்கலனா? அவ கண் முழிக்கலனா நாம தான் கண் முழிக்க வைக்கணும். எப்படி? இப்ப அவ கான்ஷியஸ்ல இல்ல, ஆனாலும் நாம பேசுறது அவளுக்கு கேக்கும். அப்படியால? நம்ம பேசுறது கேக்குமா? கேக்கும். ஆனா அவளால அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அவ ரெஸ்பான்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க ஏதாவது பேசணும். நீங்க போய் அவகிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. எங்களை ஏமாத்திட்டு போயிடாதடின்னு சொல்லுங்க. நான் பேசுத மைனி. எல்லாரும் பேசுங்க. யாராச்சும் ஒருத்தர் பேசுறது அவ காதல விழுந்து அவளா போராடி அவளா இந்த மயக்கத்துல இருந்து வெளியில வந்தா நல்லது தானே? இந்த உடனே நாங்க போய் பேசுதோம். வீரா, கண்ணு வாங்க போலாம். நீயும் வா. நான் போய் பேசுறேன். எப்படி உன்னை பார்க்கும்போது உறங்குற மாதிரியே இருக்குக்கா. அப்பா வந்திருக்கா? ஐயோ, அன்னை கதவை தட்டுனா சட்டுன்னு எந்திரிச்சிருவேக்கா. அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்து வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரத்னா, உனி இந்த குளத்துல பாக்குறதுக்காக நான் உன்னை பெற்று வளர்த்தேன். ஐயோ, என் பிள்ளை நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ரத்னா, பாருத்தா உன் தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு இருக்காளுங்கத்தா. இப்படி ஒண்ணுமே தெரியாம படுத்து கிடக்கியத்தா. வாத்தா, எந்திரிச்சு வந்து உன் தங்கச்சிட்ட சொல்லு, நான் நல்லா இருக்கேன், அழாதீங்கன்னு சொல்லு. என்னத்தா, வாத்தா. ரத்னா, உன் அண்ணனும் நானும் இல்லாதப்ப நீ தானே இந்த தங்கச்சியில எல்லாம் தூக்கி வளர்த்த. எந்திரிச்சு வாத்தா, இந்த பிள்ளைகளை எல்லாம் இப்படி அள வச்சு பாக்காதத்தா. இனிமே நீ அந்த வாத்தியார கண்ணால கூட பார்க்க வேண்டாத்தா. அவன் வீட்டு பக்கம் வந்தா கூட நான் விரட்டி விட்டுருத்தா. நீ மட்டும் வந்தா போதுத்தா. ஐயோ ஐயோ, ரத்னா, உங்க அம்மா போனது என்னால தாங்க முடியலத்தா. உனக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ஒண்ணு நடந்துச்சுதா, என்னால தாங்க முடியாதுதா. உங்க அப்பாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாத்தா? எந்திரித்தா, என் பிள்ளை இப்படி கிடக்காளே. ஐயோ, நீ எந்திரிச்சு வாத்தா.
இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? இப்ப நீ எந்திரிச்சு வரல. வந்துருத்த வந்துருத்த. ஐயோ அப்பா எப்படி அழுதாருன்னு பாருக்கா. அவர் எந்திரிச்சு அழ வேணான்னு சொல்லுக்கா. உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்கோக்கா. எழுந்திருச்சு வாக்கா. அப்பா அழும்போது நீ இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கலாமாக்கா? உனக்காக நாங்க எல்லாருமே அழுகுதோம். எங்களை அழ வச்சுட்டு நீ இப்படிதான் படுத்து கிடப்பியாக்கா? போலீஸ் வேலைதான் என் கனவு. ஆனா அது பயமா இருக்குன்னு சொன்னப்ப நீ தானக்கா எனக்கு தைரியம் கொடுத்த. தைரியம்னா என்னன்னு உன்கிட்ட இருந்துதான்க்கா நான் கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்டனா இன்னைக்கு எஸ்ஐ செலக்ஷன் போய் செலக்ட் ஆகி வந்திருக்கேன்க்கா. நான் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது அத பார்க்க மட்டும் நீ இல்லைன்னா எப்படிக்கா? நீ இல்லைன்னா அந்த யூனிஃபார்ம் நான் போடவே மாட்டேன்க்கா. நீ வந்து அந்த யூனிஃபார்ம்ல மஞ்சள் வச்சு கொடுத்தாதான் அத நான் போட்டுப்பேன். இல்லைன்னா நான் போடவே மாட்டேன். அக்கா ப்ளீஸ்க்கா எழுந்து வாக்கா. அக்கா எழுந்துருக்கா. அக்கா நீ எனக்கு அக்காதான். ஆனா ஒரு நாளும் நான் அப்படி உன்னை கூப்பிட்டதே இல்லை. நீ எங்களுக்கு அக்கா இல்லட்டி அம்மாட்டி. உன் குழந்தைங்க மாதிரி தானே எங்களெல்லாம் வளர்த்த. எப்படி பாதியிலே விட்டுட்டு போனா எப்படிக்கா? இனிமே நம்மளுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ வேணான்னு அண்ணன் சொல்லிருச்சுக்கா. வெங்கடேச வீடு உனக்கு பிடிக்காதுல்ல? அண்ணன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அண்ணன் இனிமே உன்னை அங்க அனுப்பாதான். ஆறு சொன்னாலும் நானே உன்னை அங்க விட மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி இருக்கலாம்க்கா. எங்களுக்காக கொஞ்சம் எழுந்து வாக்கா. பாருத்தா, உன் தங்கச்சி எல்லாம் அழுதுட்டு இருக்காளு. இப்ப எந்திரிச்சு வர போறியா இல்லையா? இப்ப எந்திரிச்சு வரல அவ்வளவுதான் பாத்துக்க. ஐயோ எவ்வளவு நாள் கண்ணுக்கு ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.